السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يسألونك عن الساعة أيان مرساها فيما أنت من ذكراها. وقال أيضا: وأن الساعة آتية لا ريب فيها. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் சர்தாரி ஆலம் ஷஃபீஉல் முத்னபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை விதிமுறைகளை நம்பிக்கை மாறாத பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டுமாக. கிருபையான அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவினுடைய நன்னாளில் என்ன நன்மைகளை நாடி நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூரணமாக சம்பூர்ணமாக அடையப்பட்ட நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்லருள் பாலிப்பான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த வாரம் ரூஹினுடைய நிலைகளை பற்றி நாம் பேசினோம். அல் குர்ஆன் ஷரீஃபை நீங்கள் திறந்து பார்ப்பீர்களேயானால் யஸ்அலூனக யஸ்அலூனக என்று தொடங்குகின்ற ஆயாத்துகள் நிரம்ப உண்டு. அந்த வரிசையில் தான் யஸ்அலூனக அனில் ரூஹி, நபியே உங்களிடத்தில் ரூஹை பற்றி அவர்கள் கேட்கின்றார்கள் என்கின்ற ஒரு ஆயத்தை குறித்து நாம் 2 வாரங்களாக பேசினோம். அதே போல நீங்கள் பல்வேறு வசனங்களில் யஸ்அலூனக நபியே உங்களிடத்தில் அவர்கள் கேட்கின்றார்கள் என்கின்ற ஆயத்தை நீங்கள் தேடி பார்ப்பீர்களேயானால் யஸ்அலூனக அனி ஸாஅதி, யஸ்அலூனக அனில் ഖும்ரி, யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன என்று குர்ஆனில் பல இடங்களில் பல விஷயங்களை முன்வைத்து நபியிடத்தில் கேட்ட அந்த நிகழ்வை அல்லாஹ் குறித்து பேசுகிறார். ரூஹினுடைய நிலைகளை குறித்து நாம் ஒரு கட்டத்திற்கு மேலால் எப்படி சிந்திக்க கூடாதோ அதே வரிசையில் கியாமத்து நாள் எப்பொழுது வரும் என்கின்ற அந்த சிந்தனை நமக்கு தேவையில்லாத ஒன்று என்பதை அல் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு இஷாராவாக அதை சுட்டிக்காட்டி நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார். அல் குர்ஆன் ஷரீஃபினுடைய 7வது அத்தியாயத்தினுடைய 187வது வசனம். அதிலே அல்லாஹ் இவ்வாறு பேசுகின்றான்: யஸ்அலூனக அனி ஸாஅதி, நபியே உங்களிடத்தில் இறுதி தீர்ப்பு நாள் கியாமத்து நாள் எப்பொழுது வரும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். குல் இன்னமா இல்முஹா இன்த ரப்பி, அதனுடைய அறிவு என் இறைவனிடத்தில் நின்று உள்ளதாக இருக்கின்றது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். அந்த ஆயத்தில் அதனுடைய விஷயங்களை அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருகின்ற பொழுது லா தஅதீகும் இல்லா பக்தா, திடீரென்று அது வந்துவிடாது என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். 7வது அத்தியாயத்தினுடைய 187வது வசனம். இன்றைய காலங்களில் சில மக்களிடத்தில் இந்த உலக முடிவு நாள் சம்பந்தமாக அதிகமாக பேச வேண்டும், அதிகமாக சிந்தனை வேண்டும், அதை பற்றிய விவாதங்கள் எல்லாம் நடத்தப்பட வேண்டும்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸ்களில் நமக்கு விவரித்து சொல்லுகின்றார்கள். இஸ்அலூனக அனி ஸாஅத்தி, நபியே உங்களிடத்தில் கியாமத் நாள் எப்பொழுது வரும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இல்முஹா இன்னமா இல்முஹா இன்த ரப்பி, அந்த நாளை குறித்து உண்டான அறிவு என்னுடைய ரப்பிடத்தில் என்று உள்ளதாக இருக்கின்றது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். இது வழமையாக யகூதிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏளனம் செய்வதற்கு கேட்கப்பட்ட கேள்விகளாக இருந்தாலும் கூட, நபி அவர்களே நீங்கள் நபியாக இருக்கின்றீர்களே, எல்லா விஷயங்களையும் அறிந்தவர்களாக இருக்கின்றீர்களே, அப்படியானால் கியாமத் நாள் எப்பொழுது வரும், அதற்குண்டான அடையாளத்தை சொல்லுங்களேன் என்று யகூதிகள் யூதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏளனப்படுத்துகின்ற இழிவுபடுத்துகின்ற வகையிலே இந்த கேள்வியை கேட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பதில் சொல்லும் முகமாக இப்படி அல்லாஹ் சொல்லுகின்றார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதை குறித்தான அறிவை அல்லாஹ் மிக தெளிவாக கொடுத்தார். இந்த அளவிற்கு என்று சொன்னால் சஹாபாக்கள் அதை குறித்து கேள்விகளை கேட்ட பொழுதும் அந்த நாள் வருவதற்குண்டான முன்னுண்டான அடையாளங்கள் எதுவெல்லாம் நடக்கும் என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை குறித்து நிரம்ப அடையாளங்களை சொன்னார்கள். நீங்கள் ஹதீஸ்களில் தேடி பார்ப்பீர்களேயானால் உலக முடிவு நாளின் அடையாளங்கள், மறுமை நாள் ஏற்படுவதற்குண்டான அடையாளங்கள் என்பதை நீங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அத்துணை அடையாளங்களும் ஹதீஸ்களில் மிக தெளிவாக நமக்கு எழுதப்பட்டிருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே அமர்ந்திருக்கின்றார்கள். ஒரு சஹாபி வருகின்றார். மத்தஸ்ஸாஆ யா ரசூலல்லாஹ், கியாமத் நாள் எப்பொழுது வரும் என்று அந்த சஹாபி கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கேட்ட அந்த சஹாபியினுடைய கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. நபி அவர்கள் பதில் சொல்லவில்லை. 3 தடவை கேட்டதற்கு பின்னாலும் அந்த சஹாபிக்கு நபி அவர்கள் பதில் சொல்லவில்லை. சில நேரங்கள் கழித்ததற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்ட அந்த சஹாபி எங்கே என்று கேட்டார். அந்த நாளை குறித்து நீங்கள் கேள்வி கேட்கின்றீர்களே, அந்த நாளுக்காக வேண்டி நீங்கள் எதை தயார் செய்திருக்கின்றீர்கள், மஸ்தஅத்துலஹா, நீங்கள் அதற்காக வேண்டி எதை நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கின்றீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு அந்த நாளை அடைவதற்கு முன்னால் எவ்வளவு அமல் உங்களுடைய கையில் இருக்க வேண்டும் தெரியுமா, இல்லை என்ன அமல்களை எல்லாம் நீங்கள் செய்திருக்க வேண்டும் தெரியுமா, அந்த அமல்களில் எல்லாம் நீங்கள் எந்த அளவிற்கு ஆர்வத்தோடு இருக்க வேண்டும் தெரியுமா என்று அமல்களில் மற்றும் ஆர்வத்தை ஊட்டுகின்ற வகையிலே அந்த சஹாபி கேட்ட அந்த கேள்விக்கு நபி அவர்கள் திரும்பி கேள்வி கேட்டார்கள். நீங்கள் அதற்காக வேண்டி என்ன தயார் செய்திருக்கிறீர்கள்? இன்றைக்கும் நாம் சொல்லுவது அதுதான். அதற்குண்டான சிந்தனைகள் நமக்கு தேவையாக இருந்தாலும் கூட, அதற்குண்டான மார்க்க அறிவுகள் நமக்கு தேவையாக இருந்தாலும் கூட, அதை பற்றியே நாம் அதிகமாக பேசிக் கொண்டிருக்காமல் அல்லாஹ்வின்பால் நல்ல அமல்களால் நல்ல அறங்களால் நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் நன்மைகளை நிரம்ப செய்ய வேண்டும். நாம் நிரம்ப செய்து விட்டோம் என்று சொன்னால் அந்த நாள் திடீரென நமக்கு மத்தியில் வந்தாலும் கூட, அதற்குண்டான அடையாளங்கள் எல்லாம் புரிந்ததற்கு பின்னால் வந்தாலும் கூட, அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நன்மையால் நாம் நிரப்பமானவர்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். அப்படி ஒரு பாக்கியத்தை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்ட அந்த சஹாபியை அழைத்து கேட்டார்கள். அதற்காக வேண்டி நீங்கள் என்ன தயார் செய்திருக்கிறீர்கள்? நாமும் அந்த சிந்தனை நமக்கு வேண்டும், அந்த ஆர்வம் நமக்கும் வேண்டும். அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நாம் என்ன தரஜாவில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம், இது நாள் வரை நாம் என்ன அமல்களை செய்திருக்கின்றோம், அந்த நாளுக்குண்டான அடையாளங்களில் ஏதாவது ஒரு அடையாளம் நமக்கு வந்து விடுமையானால் அதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான நன்மையான வழிகள் எதை நாம் செய்திருக்கின்றோம் என்பதை ஒவ்வொரு நேரங்களிலும் நாம் சிந்தித்து பார்த்து நல்ல அமல்களில் மட்டும் நாம் விரைந்து வர வேண்டும் என்பதைத்தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மறுமை நாளை குறித்துண்டான அந்த அறிவுகளை நிரம்ப சொல்லி தந்திருக்கின்றார்கள். மறுமை நாளை குறித்துண்டான அறிவை சஹாபாக்களுக்கு நிரம்ப சொல்லி தந்திருக்கின்றார்கள். அந்த நாள் எப்பொழுது வரும், அந்த நாள் எப்பொழுது வரும் என்பதை நபி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஹஜ்ரத் ஸஹல் இப்னு ஸஅதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து சொல்லுகின்றார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே இந்த
நபி அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள், நானும் மறுமை நானும் இவ்வளவு நெருக்கமாக இருக்கின்றோம் என்று சொன்னார். ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் நபி அவர்கள் உயர்த்தி காட்டி நானும் மறுமை நானும் இவ்வளவு நெருக்கமாக நாம் இருக்கின்றோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களே, ஆனால் கியாமத் நாள் எவ்வளவு நெருக்கமாக நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றன. கியாமத் நாள் வருவதற்குண்டான அடையாளங்கள் நிரம்ப உண்டு. யாஜூஜ் மஜூஜ் வர வேண்டும், தஜ்ஜால் வர வேண்டும், உலகத்தினுண்டான விஷயங்களில் சில்சால் பூகம்பங்கள் நடக்கும், அதிகமான மரணங்கள் நடக்கும், விபச்சாரங்கள் வெளியாகும். 36 அடையாளங்களை குறித்து உங்களுக்கு முன்னால் நாம் பேச இருக்கின்றோம். உலக முடிவு நாள் ஏற்பட வேண்டுமையானால் ஒரு 36 அடையாளங்கள் நடக்க வேண்டும். அவைகளில் ஒரு 38 அடையாளங்கள் 28 அடையாளங்கள் நடந்து முடிந்து விட்டது. பெரும் அடையாளங்கள் நடந்து விடுமையானால் கியாமத் நாள் வந்துவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை குறித்த ஹதீஸ்களில் நிரம்ப நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அது எப்பொழுது ஏற்படும் என்று சொன்னால், அந்த நாள் கியாம முடிவு நாள் ஏற்படுகின்ற ஒரு நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கும் என்றார். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், சூரியன் உதிக்கக்கூடிய அந்த நாட்களில் வெள்ளிக்கிழமையினுடைய நாள் சிறந்த ஒரு நாள் என்றார். சூரியன் உதிக்கக்கூடிய அந்த நாட்களில் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் சிறந்த நாள் என்றார்கள். அந்த சிறந்த நாளில் தான் உலக முடிவு நாளும் ஏற்படும் என்பதை நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள் என்று ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார். கியாமத் நாள் எப்பொழுது ஏற்படும் என்கின்ற அந்த சிந்தனைக்கு உள்ளாலே நன்மைகளை நாம் அதிகம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனைகளையும் நம்முடைய உள்ளத்திற்குள்ளால் நாம் அப்பொழுது கொண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் நமக்கு ஒரு படிப்பினையாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸ்களில் நிரம்ப நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். யஜூஜ் மஜூஜுடைய கூட்டம், தஜ்ஜால் வருகின்ற அடையாளம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பூமிக்கு இறங்குகின்ற ஒரு நாள், இப்படிப்பட்ட நாட்களில் எல்லாம் சில அடையாளங்களை குறித்து நாம் பேசிக் கொண்டு வருகின்ற பொழுது கியாமத் நாள் வருவதற்குண்டான அடையாளங்களில் இன்னொரு அடையாளத்தை விரிவுரையாளர்கள் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுவார்கள். யூதர்களால் அதிகமான குழப்பங்கள் ஏற்படும் என்றார். கண்கூடாக இன்றைக்கு நாம் உலகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவைகளை கண்கூடாக இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம். எங்கெல்லாம் எந்த இடங்களில் எல்லாம் மக்கள் வாழுகின்றார்களோ அங்கு ஏதாவது அவர்கள் ஒரு சிரமத்தில் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த சிரமத்திற்குண்டான மூல காரணம் ஒரு யூதனாக இருக்கும். பலஸ்தீனமாக இருந்தாலும், சிரியாவாக இருந்தாலும், ஷாமாக இருந்தாலும், கடந்த காலங்களில் நிகழ்ந்த நிகழ்வுகளாக இருந்தாலும், எல்லா நிலைகளையும் நீங்கள் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது அந்த ஏற்பட்டிருக்கின்ற அந்த சிரமத்திற்கு உள்ளால் ஒரு மூல காரணமாக ஒரு யூதன் இருப்பான் என்பதை ஒவ்வொரு நிகழ்வுகள் ஒவ்வொரு குழப்பங்கள் நமக்கு உணர்த்தி கொண்டே வருகின்றது. அதனால் கியாமத் நாள் நெருங்கிவிட்டது என்பது ஒரு பக்கம் உண்மைதான். ஆனால் அதற்குண்டான பெரிய பெரிய அடையாளங்கள் எல்லாம் இந்த பூமியில் நடக்க வேண்டும். அவைகள் நடந்துவிட்டால் நிச்சயமாக இந்த உலகத்தில் உலக முடிவு நாள் ஏற்படும். அவைகளில் முக்கியமான அடையாளங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய இறை இல்லங்களை பெரிதாக அவர்கள் கட்டி வைத்துக் கொண்டு பெருமைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வினுடைய இறை இல்லங்களை பெரிதாக கட்டி வைத்துக் கொண்டு பெருமைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு உலகத்தில் நாம் கண்கூடாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாட மாளிகைகளை போன்று பள்ளிவாசல் இருக்கும், மாட மாளிகைகளை போன்று அதையும் தாண்டி ஒரு ஜொலிக்கக்கூடிய பள்ளியாக இருக்கும். ஆனால் உள்ளே சென்று பார்க்கின்ற பொழுது சில இடங்களில் 5 நபர்கள் 6 நபர்கள் இமாம் ஜமாத்திலே பங்கெடுத்துக் கொள்வார்கள். அந்த ஊரில் நிரம்ப மக்கள் இருப்பார்கள், அந்த ஊரில் நிரம்ப ஜனத்தொகை இருக்கும், அந்த ஊரில் நிரம்ப மக்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். எவ்வளவு அழைப்பு கொடுத்தாலும் சரி, எவ்வளவு விரிவாக அவர்களுக்கு எடுத்து சொன்னாலும் சரி, தொழுகையை பற்றி உண்டான எல்லா அறிவும் அவர்களுக்கு இருக்கும். அதை பற்றி பேசுகின்றவர்களை விட அவர்கள் அதிகமாக பேசுகின்ற ஆற்றலை பெற்றிருப்பார்கள். ஆனால் இருந்தாலும் கூட இமாம் ஜமாஅத்தோடு பங்கெடுத்துக் கொள்கின்ற அந்த ஆர்வம் குண்டி போய் இருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளங்களில் ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக நமக்கு எடுத்து சொன்னார்கள். யாரெல்லாம் ஆடு
ஆடு மேய்ப்பவர்களாக இருந்தார்களோ, யாரெல்லாம் ஆடு மேய்ப்பவர்களாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் பெரும் பெரும் செல்வந்தர்களாக இந்த உலகத்தில் மாறி போய் விடுவார். கண்கூடாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாறை வளங்கள் எல்லாம் சோலை வளமாக இந்த உலகத்திலே மாறிவிடும். கண்கூடாக இந்த உலகத்தில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் அது காட்சிகளாக நம்முடைய கண்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இதுவெல்லாம் பாலை வளங்கள் என்று சொல்லப்பட்டதோ அந்த இடங்கள் எல்லாம் இன்றைக்கு சோலை வளங்களையும் தாண்டிய ஒரு பூமியாக அவைகள் பச்சை பசேரென்ற ஒரு பூமியாக இன்றைக்கு அவைகள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. கியாமத்து நாள் நெருங்கிவிட்டது என்பதற்குண்டான அடையாளங்களில் அதுவும் ஒன்றாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு சொன்னார்கள். அந்த வரிசையில் யாரெல்லாம் இந்த துனியாவில் நாம் கியாமத்து நாள் எப்பொழுது வரும் என்கின்ற ஆர்வத்தில் நாம் இருக்கின்றோமோ அந்த நிலைகளில் எல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியதெல்லாம் அந்த நாள் வருவதற்கு முன்னால் நம்மால் முடிந்த அளவிற்கு நன்மையான செயல்களை நாம் அதிகம் அதிகம் செய்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மன் மாத ஃபகத் காமத்து கியாமத்துஹு, ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு உண்டான கியாமத்து நாள் ஆரம்பித்து விட்டது என்று சொன்னார். மன் மாத ஃபகத் காமத்து கியாமத்துஹு, ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு உண்டான கியாமத்து நாள் ஆரம்பித்து விட்டது, நிகழ்ந்து விட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் நமக்கு மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் சில நேரங்களை மறைத்து வைத்திருக்கின்றார். அல்லாஹ் சில நேரங்களை மறைத்து வைத்திருக்கின்றான். ஜும்ஆவினுடைய நேரம், இந்த நேரத்தில் நம்முடைய துஆக்கள் எல்லாம் கபூல் செய்வதற்கு உண்டான ஒரு நேரத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான். அந்த நேரம் எந்த நேரம் என்பதை யாராலும் சொல்ல முடியாது. இமாம் உரை நிகழ்த்துகின்ற நேரமா, குத்துபா நிகழ்த்துகின்ற நேரமா, இரண்டு குத்துபாவிற்கு இடையிலும் அமர்ந்து எழுந்திருக்கின்ற நேரமா, எந்த நேரம் என்பதை யாராலும் சொல்ல முடியாது. லைலத்துல் கத்ர் இரவினுடைய அந்த நேரத்தை அது எப்பொழுது எது என்பதை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான். ஒரு மனிதனுக்கு மரணம் எப்பொழுது வரும் என்பதை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வால் மறைக்கப்பட்டிருக்கின்ற அந்த நிகழ்வுகளில் கியாமத்து நாள் எப்பொழுது வரும் என்பதை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான். ஆனால் அவை வருவதற்குண்டான சில அடையாளங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அவைகளில் மிக முக்கியமான ஒரு அடையாளம், கிழக்கே உதிக்கக்கூடிய அந்த சூரியன் மேற்கே உதிக்கும். கிழக்கே உதிக்கக்கூடிய அந்த சூரியன் மேற்கே உதிக்கும். அந்த நாளுக்குண்டான நிகழ்வுகள் வந்துவிடுமே ஆனால் மனிதன் பூமியிலே நின்று கொண்டிருப்பான். அதுவரை நம்மை தாங்கிக் கொண்டிருந்த இந்த பூமிக்கு எவ்வளவு வலிமை என்பதை மனிதன் உணர்ந்தான். எவ்வளவு பெரிய பாறாங்களாக இருந்தாலும், மலைகளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பொருள்களாக இருந்தாலும் அவைகளை எல்லாம் தாங்கி இருந்த இந்த பூமி, இந்த மனிதன் நிற்கின்ற பொழுது அதனுடைய அசைவை பார்ப்பான். இதா சுல்சிலத்தில் அர்து சில்சாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வ கால லின்சானு மாலஹா. இந்த பூமிக்கு என்ன நேர்ந்தது என்று மனிதனால் உணர்ந்து கொள்ள முடியாமல், இந்த பூமிக்கு என்ன நேர்ந்தவன் சொல்லிக் கொண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருப்பான் என்று கியாமத்து நாளினுடைய அடையாளங்களை அல் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளுக்குள்ள அடையாளங்களை நிரம்ப அடையாளங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அவைகளை எல்லாம் நிரம்ப நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம். அதற்குள்ளால் நாம் பெற வேண்டிய படிப்பினை இதுதான். அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் அந்த நாள் வருவதற்கு முன்னால் நாம் என்ன அமல்களை செய்திருக்கிறோம், அந்த நாள் வருவதற்கு முன்னால் அதற்குண்டான தயாரிப்புகளை நாம் என்ன செய்திருக்கின்றோம் என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வால் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த ஹயாத்தினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் விரும்புகின்ற வழியில் நாம் செலவு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த படிப்பினை, அந்த ஆர்வம் மேலோங்கி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆயாத்துகள் ஹதீஸுகள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. அந்த வரிசையிலே அல்லாஹ்வால் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த துனியாவினுடைய வாழ்வில் கியாமத்து நாள் மிக மிக நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த நாள் நெருங்குவதற்குண்டான அடையாளங்கள் ஒவ்வொன்றாக இந்த துனியாவிலே நடந்து கொண்டிருக்கின்றது. மேற்கு சூரியன் ஒலிப்பதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் மிக நெருக்கமாக வந்துவிட்டது என்பதை ஆய்வாளர்கள் தங்களுடைய ஆய்வினுடைய ஆராய்ச்சிகளின் மூலமாக நமக்கு அவர்கள் விலைக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நாள் வருவதற்கு முன்னால் நமக்குண்டான தயாரிப்புகளை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. அந்த வரிசையில் இந்த உலகத்தில் நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற இந்த ஹயாத்தினுடைய பாக்கியத்தை ஒரு அபரிமிதமான ஒரு வாழ்வாக இந்த உலகத்தில் நாம் கருதி கொண்டு வாழுகின்ற காலம் வரை, இந்த துனியாவில் நாம் வாழுகின்ற காலம் வரை பூமியில் சுஜூது செய்து இந்த உலகத்தில் தொடரக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் பெற வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். வாழுகின்ற காலம் வரை என்னால் முடிந்த அளவிற்கு நான் இமாம் ஜமாஅத்தோடு நான் பங்கெடுத்து தொழுது கொள்வேன் என்கின்ற அந்த ஆர்வம்
துன்யாவில் அல்லாஹுவால் நிரம்ப நன்மைகள் நமக்கு தரப்பட்டிருந்தாலும் இதிலும் அல்லாஹ் நமக்கு ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். அந்த ஆர்வத்தை நாம் வேறொருக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆயாத்துகள் ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல அமல்களையும் நல்ல துஆக்களையும் நிறைவான முறையில் அல்லாஹ் கபூல் செய்து முடிவானாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற உன்னத கலிமாவை மனமகிழ்வோடு மொழிந்து மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் முடிவானாக. நாளை மறுமையினால் ஆகிரத்தினுடைய அனைத்து அதாபுகள் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும்